Welcome to Prabhu Maths. 12th Maths exercise 8.4 question number 1 subdivision 3 and 4 பார்க்கலாம். Find the partial derivatives of the following function at the indicated points. So question number 3 பாருங்க. அவங்க கொடுத்திருக்க இந்த h of x, y, z function based on xyz பேஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன்கிறதுனால ஸோ ஃபங்க்ஷனை ஹெச்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ h of x, y, z பேஸ் பண்ணி இருக்குது இந்த ஃபங்க்ஷனை. அட் த இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2π/4, 1 x, y, z ஓட பாயிண்ட் இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் கொடுத்துரு. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த 3 வேரியபிளை பேஸ் பண்ணியிருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்ஷியல் டெரிவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட் ஒன் எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. அடுத்து ஒய்யை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒய்யை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன் வேணும். அண்ட் இசட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இசட்டை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அட் த இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட் ஒன் ஹெச்சை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோமா? ஸோ டோ ஹெச் டிவைடட் பை டோ எக்ஸ். ஹெச்சை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனை கிளியராக பாருங்கள். இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இன்டூ மல்டிபிளில் இருக்க சைன் ஆஃப் எக்ஸ் ஒய்லையும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிளில் இருக்கிறதுனால 2 ஃபங்க்ஷன்ஸ்லையும் எக்ஸ் டேர்ம் இருக்கிறதுனால இதை இங்கே யூவியில் ட்ரை பண்ணணும். யூவியில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? யூவியில் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு ஃபார்முலா யூவியில் ட்ரை பண்ணுறோம். எக்ஸை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷனை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? யூவி ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட் ஒன்று யூவை வச்சுக்கலாமா? எக்ஸை வச்சுட்டு இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? இந்த ஹோல் டேர்மை சைன் எக்ஸாக வச்சுக்கோங்க. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா காஸ் எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் ஒய் டேர்ம் வந்துடும். இன்டூ இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்ப தான் ப்ராப்ளம். இந்த எக்ஸ் ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா எதை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணுமோ அதை மட்டும் தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் தான் நம்ம பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ மல்டிபிளில் இருக்க ஒய்யை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. கிளியராக? நல்லா கவனிங்க. யூவியில் ட்ரை பண்ணுறோம். யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். வி டேர்ம் சைன் எக்ஸாக வச்சுக்கிட்டேன். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்போ பார்ஷியல் டெரிவேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் எக்ஸை பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் பார்ஷியலாக. ஸோ அப்போ எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. அப்போ மல்டிபிள் இருக்க ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ ஒய் இன்ட்டு 1 ஒய். கிளியரா? ப்ளஸ் ஃபார்முலாவில் யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ வியை வச்சுக்கோங்க. வி டேர்ம் என்னது? சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் டேர்ம் அப்படி இருக்கட்டும். ஓகேவா? இப்போ வியை யூ டேர்மை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் எக்ஸை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த டேர்மை வச்சுட்டு எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. கிளியரா? டவுட் இல்லையே? ப்ளஸ் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சிட்டோம். மல்டிபிளில் இருந்த எக்ஸ் டேர்மை முடிச்சிட்டோம். இப்போ இங்கே வரீங்க. இசட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை பாருங்கள். இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எக்ஸை மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மல்டிபிளில் இருக்க இசட் ஸ்கொயரை கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே வச்சுக்கணும். அதில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. கிளியராக? இந்த பார்ஷியல் டெரிவேஷனில் இதை மட்டும் நம்ம கிளியராக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இது டோ ஹெச் பை டோ எக்ஸோட வேல்யூ. பட் இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸில் தானே அவங்க கால்குலேட் பண்ண சொன்னாங்க. ஸோ இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் என்ன? ஸோ டோ ஹெச் பை டோ எக்ஸோட வேல்யூவை 2π/4, 1ல் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் π/4, இசட் பிளேஸில் 1 அப்ளை பண்ணணும். எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் π/4 இன்ட்டு காஸ் எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் π/4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளஸ் சைன் எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் π/4 அண்ட் இசட் பிளேஸில் வேல்யூ 1. ஓகேவா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் கூட கட் பண்ணிக்கலாம். π/2 இந்த டேர்மை கட் பண்ணிங்கன்னா 2 வரும். தட் இஸ் π/2. காஸ் π/2 வேல்யூ 0. காஸ் 90 டிகிரி வேல்யூ 0. ப்ளஸ் இந்த டேர்மை கட் பண்ணோம் அப்படின்னா π/2 சைன் 90 டிகிரி வேல்யூ 1 ப்ளஸ் லாஸ்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடுச்சு. 1 + 1 2. ஸோ இண்டிகேட்டட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டோ ஹெச் பை டோ எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ சேம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்யை பேஸ் பண்ணியும் இருக்கிறதுனால ஒய்யை பேஸ் பண்ணியும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சரியா? ஸோ டோ ஹெச் டிவைடட் பை டோ ஒய். இப்போது ஃபங்க்ஷன் ஹெச்சை ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா செம்ம கவனிங்க. ஒய்யை பேஸ் பண்ண டேர்ம் சைன் ஆஃப் எக்ஸ் ஒயில் மட்டும்தான் இருக்குது, இதில் கிடையாது.
அப்போது சைன் ஆஃப் எக்ஸ்ஒயில் மட்டும்தான் ஒய்யை பேஸ் பண்ண டேர்ம் இருக்கிறதுனால அப்போ இதை மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ மல்டிபிளில் இருக்க எக்ஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ மல்டிபிளில் இருக்க எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். எக்ஸை நான் வச்சுட்டேன். அப்போது சைன் ஆஃப் எக்ஸ்ஒயில் மட்டும்தான் ஒய் டேர்ம் இருக்குது. அப்போ இதை மட்டும்தான் நம்ம பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் சைன் ஆஃப் எக்ஸாக வச்சுக்கோங்க. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் எக்ஸ் ஒய். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்ப தான் பார்ஷியல் டெரிவேஷன் வரணும். ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ்ஒய். ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. அப்போ ரிமைனிங் மல்டிபிளில் இருக்க எக்ஸை கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும். டவுட் இருக்கா பாருங்கள். எக்ஸில் ஒய் கிடையாது, அதனால் இந்த எக்ஸை கான்ஸ்டன்ட் மாதிரி மல்டிபிள் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இதில் மட்டும்தான் ஒய் டேர்ம் இருக்குது. சைன் ஆஃப் எக்ஸ் ஒயில் தான் ஒய் டேர்ம் இருக்குது. ஸோ சைன் எக்ஸ் ஒய்யை சிங்கிள் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு சைன் சிங்கிள் வேரியபிள் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் சிங்கிள் வேரியபிள் டேர்ம் இன்டூ இப்போது செயின் ரூல் தான் உள்ளே போகிறப்போ ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்யை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன்னா நான் ஒய்யை பேஸ் பண்ணி தான் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ ஒய் டேர்மை மட்டும் தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ 1. அப்போ மல்டிபிள் இருக்க எக்ஸை மல்டிபிள் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் இதில் ஒய் டேர்ம் இருக்கா பாருங்கள். ஏன்னா நம்ம ஒய்யை பேஸ் பண்ணி தான் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டுருக்கோம். இதில் ஒய் டேர்மே கிடையாது. ஸோ ஒய் டேர்ம் இல்லைன்னா அதோட வேல்யூ 0. கிளியராக தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். கிளியராக எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். இண்டிகேட்டர் பாயிண்டில் தானே வேல்யூ கேட்டாங்க. ஸோ தோ ஹெச் பை தோ ஒய் அட் த இண்டிகேட்டர் பாயிண்ட்ஸ் ஆர் 2, π/4, 1. ஓகேவா? அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் பிளேஸில் தோ ஹெச் பை தோ ஒய்யோட வேல்யூவில் எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் π/4, இசட் பிளேஸில் 1. இசட் டேர்மே கிடையாது. எக்ஸ் பிளேஸில் 2 அப்ளை பண்ணுங்கள். 2 the whole square இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் பிளேஸில் 2 மல்டிபிளில் இன்ட்டு ஒய் பிளேஸில் π/4. 2 π/4 கட் பண்ணிங்கன்னா π/2 காஸ் π/2 காஸ் 90 டிகிரி வேல்யூ 0. the whole term 0. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டை பேஸ் பண்ணியும் இருக்குது. சரியா? சம்ம நான் அகைன் இந்த பிளேஸில் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு சம்மை தான் காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் செட் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ செட்டை பேஸ் பண்ணியும் இருக்கிறதுனால செட்டை பேஸ் பண்ணியும் இதை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தோ ஹெச் பை தோ செட் ஈக்குவல் டு சம் இந்த பிளேஸில் காப்பி பண்ணியிருக்கேன். ரைட். தோ ஹெச் பை தோ இசட். இசட்டை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே இசட் டேர்ம் இருக்கா பாருங்கள். இல்லை. இதில் இசட் டேர்ம் இருக்கா? இல்லை. அப்போது இசட் டேர்ம் இல்லாத டேர்மை இசட்டை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. ப்ளஸ் இந்த டேர்முக்கு வாங்க இசட் டேர்ம் இருக்குது இசட் ஸ்கொயர். அப்போ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. மல்டிபிளில் இருக்க எக்ஸை கான்ஸ்டன்ட் மாதிரி மல்டிபிளில் அப்படியே வச்சுக்கோங்க. இசட் ஸ்கொயரை இசட்டை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ்போனன்ட் தான் ஃபார்முலா. ஸோ 2z. கிளியரா? ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2zx. பட் இண்டிகேட்டர் வேல்யூவில் தானே வேல்யூ கேட்டாங்க. தோ ஹெச் பை தோ இசட் அட் த இண்டிகேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, π/4, 1. ஸோ தோ ஹெச் பை தோ இசட்டோட வேல்யூவில் எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் π/4, இசட் பிளேஸில் 1 அப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு இசட் பிளேஸில் 1, எக்ஸ் பிளேஸில் 2. ஸோ 2 2s are 4. கிளியரா? ஸோ கொஷின் நம்பர் 1ல் சப்டிவிஷன் 3 கம்ப்ளீட்டட். சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்டை பேஸ் பண்ணி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டில் எக்ஸை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன், ஒய்யை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன், இசட்டை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 1ல் சப்டிவிஷன் 3 பார்த்துட்டோம். சப்டிவிஷன் 4 பார்க்கலாம். ஸோ அதிலே சப்டிவிஷன் 4 பார்த்தோம்னா g ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பாருங்கள். g ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு e⁻x + 3y. இதுலேயும் எக்ஸை பேஸ் பண்ணி ஒய்யை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது. இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபங்க்ஷன்லையும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாருங்கள். இதுலேயும் எக்ஸ் ஒய்யை பேஸ் பண்ணியிருக்கு, இதுலேயும் எக்ஸ் ஒய்யை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ த ஹோல் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய்யை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸை பேஸ் பண்ணியும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய்யை பேஸ் பண்ணியும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்பவும் நம்ம யூவி தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இதுலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஒய்யை பேஸ் பண்ணி நம்ம பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்பவும் இதுலேயும் ஒய் டேர்ம் இருக்குது, இதுலேயும் ஒய் டேர்ம் இருக்குது. அதுக்கும் நம்ம யூவி ஃபார்மில் தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஐடியா எல்லாமே சம்ம பார்த்ததும் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வரணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் ஜியை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ்
dou g by dou x equal to dou g by dou x is equal to இதுலேயும் எக்ஸை பேஸ் பண்ண டேர்ம் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸை பேஸ் பண்ணி தான் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். முதல்ல எக்ஸ் டேர்மை மட்டும் தான் நான் கவனிக்கணும். இதுலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ டூ ஃபங்க்ஷன்ஸ்லேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது, டூ ஃபங்க்ஷன்ஸும் மல்டிபிள் இருக்குது. அப்போ யூவி ட்ரை பண்ணலாம். இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் முதல்ல. அப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை இப்போ லாக் எக்ஸாக வச்சுக்கோ, லாக் எக்ஸாக வச்சுக்கோங்க. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1/x பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ செயின் ரூலில் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்ப தான் பார்ஷியல் டெரிவேஷனை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை எக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பேஸ் பண்ணி 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயரில் எக்ஸை பேஸ் பண்ண டேர்மே இல்லை, ஸோ வேல்யூ 0. கிளியரா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், யூ டேர்மை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு ப்ளஸ்ஸு. இப்போ லாக் டேர்மை வச்சுக்கோ, லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். வி டேர்மை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இதை இ பவர் எக்ஸாக எடுத்துக்கோங்க. இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்கோ அதான் இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்ப தான் பார்ஷியல் டெரிவேஷனை ஞாபகத்தில் வைக்கணும். பார்ஷியல் டெரிவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 3y எக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் 3yல எக்ஸ் டேர்மே கிடையாது, ஸோ எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. கிளியரா? தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்களேன், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y காமனாக இருக்குது, அதை காமனாக எடுத்துக்கலாம். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y காமனாக எடுத்துக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 2x ப்ளஸ் 0 2x தான், 2x இன்ட்டு 1 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்ம். இதுலேருந்து இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y காமனாக வெளியில் போயிடுச்சு. 1 ப்ளஸ் 0 1 தான், 1 இன்ட்டு லாக் டேர்ம் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் கிவன் ஃபங்க்ஷன் ஜியை எக்ஸை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன். ஆனால் இதை ஜியோட வேல்யூ மட்டும் டைரெக்டாக கேட்கல, அப்படி தானே? ஸோ தோ ஜி பை தோ எக்ஸோட வேல்யூவை அடுத்த இண்டிகேட்டர் வேல்யூவில் கேட்டாங்க. இண்டிகேட்டர் பாயிண்ட்ஸ் என்ன, -1,1. ஸோ எக்ஸ் பிளேஸில் -1, ஒய் பிளேஸில் +1 அப்ளை பண்ணுங்கள். இ பவர் -1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் பிளேஸில் 1 அப்ளை பண்ணால் 3. ஓகேவா? இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் -1 அப்ளை பண்ணால் -2 டிவைடட் பை எக்ஸ் பிளேஸில் -1 அப்ளை பண்ணி -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ப்ளஸ் ஒய் பிளேஸில் 1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணால் 1. ஓகேவா? ப்ளஸ் லாக் ஆஃப் இந்த எக்ஸ் பிளேஸில் -1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணால் +1, ஒய் பிளேஸில் +1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணாலும் 1. தென் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இ பவர் 3 - 1 2 2 -2 டிவைடட் பை 1 + 1 2 2 கட் பண்ணிங்கன்னா -1. இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னா லாக் 2. பாசிட்டிவ் சைனை வேணால் ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். இ பவர் 2 ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், பாசிட்டிவ் சைன் லாக் 2 ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும், -1. ஓகேவா? ஃபங்க்ஷன் எக்ஸை பேஸ் பண்ணி இருந்தது, ஃபங்க்ஷனை நான் எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி அடுத்த இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸையும் அப்ளை பண்ணி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மை வேணா அகைன் இந்த பிளேஸில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? சம் என்னது, g of x, y is equal to e power x plus 3y into log of x square plus y square. ஃபர்ஸ்ட்டில் எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான், இதுலையும் ஒய்யை பேஸ் பண்ண டேர்ம் இருக்குது, இதுலையும் ஒய்யை பேஸ் பண்ண டேர்ம் இருக்குது. அப்போ யூவியில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தோ ஜி பை தோ ஒய், ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேயும் ஒய்யை பேஸ் பண்ண டேர்ம் இருக்குது, இதுலேயும் ஒய்யை பேஸ் பண்ண டேர்ம் இருக்குது. ஸோ யூவியில் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்போது யூ டேர்மை இதை வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க இந்த டேர்மை இது யூ, இந்த டேர்ம் வி. ஓகேவா? அப்போ யூவை வச்சுக்கலாம். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இதை லாக் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1/x பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும். ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0, ஏன்னா அங்கே ஒய் டேர்மே கிடையாது. ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 2y. கிளியரா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ வியை வச்சுக்கோங்க. தட் இஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை வச்சுக்கோங்க. இ பவர் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இதை இ பவர் எக்ஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்ப தான் செயின் ரூலில் பார்ஷியல் டெரிவேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 3y. எக்ஸை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. கரெக்டாக? ஏன்னா அதர் வேரியபிள், ஏன்னா அங்கே ஒய்யே கிடையாது. ப்ளஸ் 3 ஒய் கூட மல்டிபிள் இருக்குது. ஸோ 3யை நான் காமனாக வச்சுக்கிறேன்.
3 கான்ஸ்டன்ட் y கூட மல்டிபிள் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். 1 × 3 3. ஓகேவா? அகைன் இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்களேன், e பவர் x + 3y காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துறேன். ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், 2y × 1 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் அப்படியே இருக்குது. ப்ளஸ் 0 + 3 3 3 இன்ட்டு log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா தோ ஜி பை தோ ஒய்யோட வேல்யூ. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, அடுத்த இண்டிகேட்டர் பாயிண்டில் தான் வேல்யூ கேட்டாங்க. ஸோ தோ ஜி பை தோ ஒய்யோட வேல்யூவை அட் இண்டிகேட்டர் பாயிண்ட்ஸ் -1,1 கால்குலேட் பண்ணுங்கள். எக்ஸ் பிளேஸில் -1 ஒய் பிளேஸில் +1 அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இ பவர் எக்ஸ் பிளேஸில் -1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் பிளேஸில் 1 அப்ளை பண்ணால் +3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 இன்ட்டு ஒய் பிளேஸில் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 2 டிவைடட் பை எக்ஸ் பிளேஸில் -1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணால் +1 ஒய் பிளேஸில் +1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணால் +1 ப்ளஸ் 3 இன்ட்டு log ஆஃப் எக்ஸ் பிளேஸில் -1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணால் +1 ப்ளஸ் ஒய் பிளேஸில் +1 அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணால் +1. சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இ பவர் 3 - 1 2 2 டிவைடட் பை 1 + 1 2 தான், கட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ்ஸு லாக் ஃபங்க்ஷனில் மல்டிபிள் இருக்க 3 பவருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ லாக் 1 + 1 2 இந்த மல்டிபிள் இருக்க 3 பவருக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு 2 கியூப். ஓகேவா? ஸோ இ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் லாக் 2 கியூபோட வேல்யூ 8. கரெக்டா? ரைட். தேங்க்யூ.